முதல்ல சென்டர் பாயிண்ட் குறிச்சுக்குங்க. ஓகேங்களா? அப்புறம் கீழே நம்மளுக்கு வர்ற இடத்த விட்டுருங்க. உங்களோட கை சுற்றளவு மட்டும் எவ்வளவு வருதோ அதை மட்டும் கரெக்டா கணக்கு எடுத்துட்டு இங்க ஒரு கோடு கட் பண்ணி எடுத்துக்கங்க. எடுத்ததுக்கு அப்புறம் இந்த கோடு நீங்க போட்டுருக்கீங்க தெரியுமா, இந்த கோட்டுக்கு நேரா முதல்ல நீங்க ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போடுறீங்க. இந்த ஸ்கேல் இங்கிருந்து போட்டு இங்க ஒரு கோடு போடுறீங்க. இங்கிருந்து ஒரு 1/2 இன்ச் நல்லாவே நகர்த்தி ஒரு பிராக்கெட் போட்டுக்கிறீங்க. போட்டதுக்கு அப்புறம் அதே மாதிரி இந்த பக்கம் போட்டுக்கிறீங்க இதுல தெரியுங்களா, அந்த இது மையமா வச்சு நீங்க என்ன பண்றீங்க, இப்படி கரெக்டா வச்சு இப்படி போடுறீங்க கோடு. அதையும் ஒரு 1/2 இன்ச் தள்ளி வச்சு போடுறீங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இங்க ஒரு கோடு போட்டுக்கிறீங்க, இதே மையமா வச்சு போடுறீங்க. அப்புறம் இந்த கோட்டை மையமா வச்சு போடுறீங்க. இப்படி போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன் பேட்டர்ன் கிடைச்சிரும். இப்ப நான் இது எப்படி ஆரி போடுற மாதிரியே லேஸ் வச்சு போடுறேன்றத காட்டுற பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து கோல்டன் கலர் த்ரெட் தான் எடுத்திருக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா கோல்டன் கலர் த்ரெட் போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த கோல்டன் கலர் தைக்கிற போது கரெக்டா இருக்கும். இப்ப எங்கிட்ட இருக்கிற லேஸ் இந்த லேஸ் இருக்குது, ஒரு யூனிக்கான லேஸ் தான் எங்கிட்டையும் இருக்குது. கூடிமான வரைக்கும் இந்த மாதிரி டிசைன் போடுற போது ஒரு 1/2 இன்ச் 3/4 இன்ச் இருக்கிற மாதிரியே லேஸ் எடுத்துக்குங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த டிசைன் முழுமையடையும். உங்களோட எல்போ வரைக்கும் வர்ற ஸ்லீவ் உங்களுக்கு நல்லா கை நீள வாக்குல இருந்ததுன்னா நீங்க 1 இன்ச்லயே லேஸ் எடுத்துக்குங்க. நான் இப்போ ஒரு 1/2 இன்ச் லேஸ் தான் எடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி லேஸ்ல எல்லா கலரும் கிடைக்குமா, இந்த மாதிரி இப்ப நிறைய டிசைன்கள்லாம் வந்திருக்குதுமா. நீங்க உங்க இஷ்டத்துக்கு எந்த லேஸ் வேணா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்ப நான் வந்து தைச்சு காட்டுற பாருங்க. ஒரே ஸ்டிச்சிங் போட்டா போதுமா. கோல்டன் கலர் த்ரெட் எடுத்துக்கங்க, நடுவுல வச்சுட்டு டாட் அடிச்சுக்கங்க, நூல் தெரியாம இருக்கிறதுக்கு. கரெக்டா இப்படி சென்டர் வச்சுட்டுங்க. இப்ப நல்லா இது எடுத்துட்டு இப்போ இந்த இடத்த கட் பண்ணி விட்டுருங்க. நான் இது பாத்தீங்கன்னா நான் ரஃப்புக்கு தான் போடுறேன். நீங்க இந்த மாதிரி பாதியில நிக்க கூடாது, கொஞ்சம் தள்ளியே வரணும். ஓகேங்களா? அதையும் சொல்லிட்டு நானு, ஏன்னா பிசுறு தட்டக்கூடாது. கடைசி இதெல்லாம் பண்ணி முடிச்சுன்னேன். இந்த பிசுறு வர இடத்துல நீங்க கம்மு போட்டுருங்க, அது அப்ப அது பிசுறு வராது. ஓகேங்களா?